என் மண் என் மக்கள் நிறைவு விழா மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி அங்கு கூடியிருந்த கூட்டத்தை காணும் போது காவி கடலை பார்ப்பது போல் இருப்பதாக கூறினார். आज जहां भी मेरी नजर पहुंच रही है, लोग ही लोग नजर आ रहे हैं. ऐसा लग रहा है जैसे मानो केसरिया समंदर इतना बड़ा विराट ये सम्मेलन आप सब इतनी बड़ी तादाद में हम सबको आशीर्वाद देने के लिए आए. मैं आपका हृदय से बहुत बहुत अभिनंदन करता हूं. நண்பர்களே, இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய காவி கடலை கண்டது போல இருந்திருக்கிறது. இந்த மாநாட்டில் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எனது மனதார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். जो लोग दिल्ली के एयर कंडीशन कमरों में बैठकर देश को टुकड़ों में देखने की कोशिश करते हैं, देश को टुकड़ों में बांटने की कोशिश करते हैं, वो जरा आकर के देख ले. तमिलनाडु हिंदुस्तान का भाग्य बनाने वाला ये राज्य आज आपकी आंखों के सामने है. நண்பர்களே, டெல்லியில ஏசியில் அமர்ந்து கொண்டு தமிழ்நாட்டை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழகம் இந்த தேசியத்தை பக்கம் இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பதை இன்றைக்கு வந்திருக்கிற இந்த கூட்டத்தின் மூலமாக நீங்கள் அத்தனை பேரை நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். जो राजनीति के समीकरण बनाते हैं वे लिख ले, इस बार देश का भाग्य पक्का करने में तमिलनाडु सबसे आगे होगा. நண்பர்களே, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. தமிழகம் இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக மாற வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.